இதான் சரவணா முயல் வளர்க்குற கூடு. ரெண்டு முன்னாடி ஏற்கனவே பெரிய முயல் வச்சுருந்தா, இப்போ குட்டி முயல் வாங்கியிருக்கா. இங்கே பார்த்தீங்களா, அழகா இருக்குல்ல? கூப்பிடு, முயலை கூப்பிடு. முயல் தூங்கிட்டு இருக்கா? அப்படியா? பாரு, உள்ள இருந்து கையை எடுத்து கூப்பிடு, வரும் பாரு. முயல். அப்படியா? முட்டைகோஸ் சாப்பிடுது. அது சூட்டில் இருக்கிறதுனால இப்படி இருக்கு. ஸோ இதான் முயல். அழகான குட்டி முயல் வாங்கியிருக்கோம். வியூவர்ஸ்க்காக காட்டுறோம், வச்சுக்கோங்க. இந்தா வச்சுக்கிறியா? நீ வச்சுக்கிறியா? ஒன்றும் பண்ணாது, அழகா இருக்குல்ல? ஸோ இது வந்து நியூசிலாந்து ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வாங்கியிருக்கோம். க்யூட்டாக இருக்குது, நல்லா ப்யூர் ஒயிட்டு. ஸோ இப்போ கண்டுபிடிக்க முடியாது, இது 3 மந்த்து. ஸோ இது மேலா ஃபீமேலான்னு இப்போ கண்டுபிடிக்க முடியாது. நம்ம அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ ஒரு பேர் வாங்கியிருக்கோம். இதுதான் அதோட கூண்டு. சரவணா என்ஜாய் பண்ணுறதுக்காக வாங்கினது. இந்த சரு இந்த இது பிடி, வா. இதை பிடிச்சா உனக்கு பிடிச்சிக்கலாம். பிடி. கீழே விட்டு அங்கே ஓடிடும்பா, அங்கே உள்ளே ஓடிடும். நீ இப்படி முன்னாடி பிடிப்பல்ல, அப்படி பிடி. மேலே காது பிடி, நல்லா இருத்தி பிடி. புடி, ஒன்றும் செய்யாது, புடி. இது இங்கே தொடாது, இங்கே காது பிடி. காது பிடி சரு. நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? யாருக்காவது கொடுத்துடலாமா? ஓஹோ, அழகா இருக்குல்ல? இதுக்கு பேர் என்ன பேர் வச்சிருக்க? இதுக்கு பேர் முயல்னு பேர் வச்சிருக்கலாம். முயலுக்கு முயல்னு பேர் வைப்பா. ஓகே, அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், கூண்டுக்குள்ளே விட்டுடலாம். சரி. அழகா இருக்கா? காதை பிடிச்சு தூக்கு. அது எங்கேயாச்சும் ஓடி போயிட்டுனா நம்மளால் பிடிக்க முடியாதுல்ல, அதனால தான் பிடிச்சிட்டேன். ஸோ கோவப்படுது அது. உள்ளே விட்டுறலாம், உள்ளே நிற்கிட்டு. ஓகே சரோ, அம்மா படியில் விட சொன்னாங்க, பிடிச்சி படியில் விட்டுடலாமா? அழகாக இருக்குல்ல? இது சூப்பராக காதுலாம். ஸோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். இன்றைக்கி தான் ஷர்னா பிடிக்க சொல்லிட்டா, அதனால பிடிச்சாச்சு.